ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் எண்ணற்ற நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பானவர்களை பாருங்க, இன்றைக்கு கூட ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 19ஆம் வசனம் வேதம் இப்படியாக சொல்லுகிறது பாருங்க. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும் என்று. ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களை பாருங்க, நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம், நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனையில உட்கார்ந்துருக்கோம், இது சரியாகுமா சரியாகாதா, நமக்கு ஏன் இந்த போராட்டம், ஏன் எனக்கு மட்டும், உன்னை தேடாதவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க, ஆனா நான் மட்டும் இவ்வளவு கஷ்டப்படுறேனே. அப்போ ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ மற்றவங்களை நம்ம பார்க்க வேண்டாம், நம்ம வாழ்க்கையில இந்த பிரச்சனை ஆண்டவரோட நாம மகிமைப்படுறதுக்கு தான் வந்திருக்கு. அவர் இந்த சூழ்நிலையில இருந்து நிச்சயமா உங்களை வெளியில கொண்டு வருவாரு. அதை எப்படி கொண்டு வர போறாரா, புதிய காரியத்தை செய்து இதுல இருந்து ஆண்டவர் உங்களை விடுவிக்க போறாராம். அது முன்னாடி ஒருவரும் கேட்டிருக்க மாட்டாங்க எனக்கு அன்பானவர்களே. அப்போ கேட்குற ஒவ்வொரு செவிகளும் ஆச்சரியப்படும், எப்படி இது நடந்தது அப்படின்ட்டு. அப்போ அந்த மாதிரி ஒரு அற்புதம், ஒரு அதிசயம் நம்ம வாழ்க்கையில நடக்க போகுது. நீங்க வேதத்துல பாருங்க, யோபை குறித்து வேதம் சொல்லுகிறது, யோபு எல்லாவற்றையும் இழந்து போனார் இல்லைங்களா. எல்லாமே போயிடுச்சு, அவரோட பிள்ளைங்க செத்து போயிட்டாங்க, அவரோட ஆஸ்திகள் எல்லாம் போச்சு, அதே போல அவரோட சரீரம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஒரு ஓட்டை எடுத்து அந்த சரீரத்தை சொரிஞ்சுக்கிட்டு உட்கார்றாரு. அப்போ யோபின் மனைவி சொல்றாங்க, தேவனை தூஷித்து ஜீவனை விடும்னு. ஆனா அவர் அதை செய்யலல்ல, அவர் பொறுமையா தானே இருக்காரு. ஆண்டவர் என்ன செய்கிறார், யோபு கைவிடலை. எல்லா மனுஷனுங்களும் என்ன நினைக்கிறாங்க, முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான், இன்னும் எங்க எழும்பி வர போறாரு. ஆனா வேதம் சொல்லுது பாருங்க, யோபு 42வது அதிகாரம் 12வது வசனம், யோபின் முன் நிலைமையை பார்க்கலும் அவன் பின் நிலைமையை தேவன் ஆசீர்வதித்தார் என்று. ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, அப்போ மனுஷங்க நம்மளை பார்த்து சொல்லலாம், அவ்வளவுதான், இது தேராது, இது முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு. ஆனா தேவன் ஒருபோதும் அதை சொல்கிறவர் அல்ல. நாம என்ன விரும்பி கேட்கிறோமோ அவர் சமூகத்துல அவர் நிச்சயமாய் தருவார். இந்த பிரச்சனை, இந்த போராட்டத்துல நீங்க என்ன ஜெபிக்கிறீங்களோ அதை அவர் கேட்டுட்டு தான் இருக்காரு. அவர் சூழ்நிலைகளை மாற்றுவார், அந்த பிரச்சனையை மாற்றுவார். உங்களுக்காக எந்த ஒரு வழி வாசலையும் அவர் திறப்பார். அப்படி திறக்கும் போது நீங்க கேட்கிற உங்கள் விண்ணப்பங்களும் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒரு சின்ன சாட்சியோட இந்த செய்தியை நான் முடிக்கிறேன். எனக்கு நெருங்கின இனமான ஒரு சொந்தக்காரங்க ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா வியாதியில விழுந்துட்டாங்க. எல்லாருமே சொல்றாங்க, அவங்க அவரை பார்க்குற எல்லாரும், ஆனா நல்லா வேதத்தை வாசிக்கிற ஒரு மனிதன், ஜெபிக்கிற ஒரு மனிதன், சபையில ஜெபம் பண்ண உட்கார்ந்தாருன்னா அவர் எந்த காரியத்துல அவரோட கவனம் இருக்காது. ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டே இருப்பார். அந்த மெசேஜ், அந்த லாஸ்ட் ப்ரேயர் முடிகிற வரைக்குமே அப்படியாப்பட்ட ஒரு மனிதன். ஆனா என்ன ஆகுது, திடீர்னு ஒரு வியாதி வந்தது. அப்போ அந்த வியாதியில நட உட எல்லாமே போயிடுச்சு, படுக்கை ஆயிட்டாரு. இப்போ வருஷங்கள் கழிந்தது. என்ன ஆகுது, நான் போய் பார்க்கும்போதும் அவரோட நிலைமை அப்படிதான் இருக்குது. ஜெபம் நடந்துகிட்டே இருக்கு அவருக்கு ஒரு பக்கம். அப்போ எல்லாரும் சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான், இது தாங்க, அது முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அதுக்கப்புறம் ஒரு முறை ஆண்டவர் என்னை ஜெபிக்க வைக்கிறாரு. அங்க அவர்கிட்ட போயும் ஜெபம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வீட்டுல ஜெபிக்கும் போது அன்றைக்கு ராத்திரி ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை காண்பிக்கிறார். என்ன அப்படின்னா, அத்தனை நாள் பதில் வரல, வருஷக்கணக்காக வராத பதில் அன்னைக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு. எப்படின்னா, அவர் மீண்டுமாக நல்லா உடல் நலம் தேறி நல்லா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு சொப்பனத்தை ஆண்டவர் காண்பித்தார். அப்போ அதுல ஒரு மாசம் கிட்டத்தட்ட ஜெபம் பண்ணும்போது என்ன சம்பவிக்குது, அந்த 1 மாதங்கள் ஜெபிக்கிற அந்த நாட்கள்ல 7 குறிப்பிட்ட அசுத்த ஆவிகள் அவரோட சரீரத்திலிருந்து இறங்குவதை ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். அப்போ அதுக்கப்புறம் அவரோட உடல்நிலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மருத்துவ அறிக்கைகள் அது வரைக்கும் எதுவும் நடக்காது, முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த மருத்துவ அறிக்கைகள் மாறி வர ஆரம்பிக்குது. அதுக்கு அடுத்த மாசத்துல இருந்து அந்த உடல் நலம் தேறி ஆண்டவர் எனக்கு காண்பித்த அந்த சொப்பனத்தின் படியே அவரை நல்லா எழும்பி உட்கார வச்சுட்டார். எனக்கு அன்பானவர்களே, அப்ப மனுஷங்க பார்த்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, முடியாது, நடக்காது, தேராது. அவங்க சுற்றி இருக்கவங்க யாரா இருந்தாலும், எங்க வீட்டு ஆளுங்களே அதை தான் சொன்னாங்க. அவரை பார்த்துட்டு இல்ல, அவர் எங்க பழைச்சு வர போறாரு, ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதுதான் நடந்தது. அது போல ஆண்டவரை மட்டும் நோக்கி பாருங்க. இது போராட்ட காலம்தான், யுத்த காலம்தான். ஆனா இந்த காலகட்டத்துல ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் மாத்திரமே உங்களை தப்புவிப்பார். வேதத்தை வாசிங்க, உங்களால முடிஞ்ச அளவுக்கு 25 அதிகாரம், 30 அதிகாரம், 50 அதிகாரம் வாசிங்க. அப்போ தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு நாளும் வாசிங்க, ஆண்டவரை எனக்கு இதை சரி பண்ணி கொடுங்கன்னு.
ஆண்டவர் நிச்சயமாய் கேட்பார். ஆமென்.